இது வருஷம் வருஷம் செய்யறதுங்க. தலைமுறையா நாங்க வில்வானில இருந்து தயிர் பால் எல்லாமே எடுத்துட்டு வரோம். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னதுமா அது பானையில? பால் தயிர். எதுக்காக இதை எடுத்துட்டு வரீங்க? சாமி அபிஷேகத்துக்கு வருது. எந்த சாமிக்கு? அண்ணாமலையாருக்கு. என்ன ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க? மேலாரங்கில இருந்து வரோம். எத்தனை பேர் நீங்க எடுத்துட்டு வரீங்க? நாங்க யாதவர் சமூகத்துல எல்லாருமே தருவோம். வருஷமே இதை எடுத்துட்டு வரீங்களா? வருஷம் தருவோம். எத்தனை வருஷமா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? யாதவர் சமூகம் எப்ப பொறுத்துச்சு அதுல இருந்து வரோம். லாஸ்டா கொஞ்சமா அபிஷேக சாமான் கொடுப்பாங்க. அந்த பானையோட எத்தனை வீட்டுக்கு போயிடுவாங்க. என்ன ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க? வில்வாரணி. எத்தனை பேர் எடுத்துட்டு வரீங்க நீங்க? ஒரு 50-60 பேர் வருவோம். அபிஷேகம் இங்கே தான் பண்ணுவாங்க. சாமி நாங்க கொடுக்க வேண்டியது முறை அது நாங்க கொடுத்துருவோம். அவங்க அபிஷேகம் பண்ணிக்குவாங்க. பால் தயிர் வருட அண்ணாமலையாருக்கு எடுத்துட்டு வருவோம். நாங்க மேலாரில இருந்து எல்லா சமூகத்தினிட்ட வாங்கி யாதவர் சமூகம் நாங்க வருடம் அண்ணாமலையாருக்கு பால் எடுத்துட்டு வருவோம். அண்ணாமலையார் அம்மன் எங்க வீட்டுல பிறந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க பால் எடுத்துட்டு வர மாதிரி. இது ஏன் பானையில எடுத்துட்டு வரீங்க நீங்க? இது நாங்க எப்பயுமே பானையில தான் புது பானை வாங்கி வருடம் புது பானை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி சுத்தமா எடுத்துட்டு வருவோம். நீங்க மொத்தம் எத்தனை பேர் எடுத்துட்டு வரீங்க? இதை நாங்க கலெக்ட் பண்றது எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணுவோம். ஆனா எடுத்துட்டு வரது மட்டும் யாதவர் சமூகத்தினர் மட்டும் வருடம் எடுத்துட்டு வருவோம். ஒரு பானை ஃபுல்லா பால் தயிர். பால் தயிர் ஒரு டைம் 50 பானை எடுத்து வரும், ஒரு டைம் 100 பானை எடுத்து வரும், ஒரு டைம் 20 பானை எப்படி கலெக்ட் ஆகுது அந்த மாதிரி கம்பல்சரி ஒரு 30 பானையாச்சும் எடுத்து வந்துடும். வருஷம் எடுத்துட்டு வந்துடும். புது பானை புது மண் பானை புது பானைன்றதுனால பானையில எடுத்துட்டு வருவோம். புதுசா கைப்படாத இருக்கிறதுனால புது பானையில